வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன். இன்னைக்கு எந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இப்போ ரீசெண்டாக 2026 ரிலீஸ் ஆன பிளாக் பிளட் அப்படின்ற ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பயங்கரமான கதையெல்லாம் எப்படி தான் இப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாகவும் செம்ம த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொடூரமான காட்சிகளையும் காமிச்சு நம்மளே கதிகலங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான சீன்லாம் நான் கொஞ்சம் பிளர் பண்ணாமல் தான் காமிச்சிருப்பேன். அதனால பிரெக்னெண்டா இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு கேட்டா அதை சொல்லிட்டா இந்த படத்தோட சுவாரஸ்யமும் போயிடும். அதனால நம்ம நேரா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை நீங்களே கேளுங்க. இந்த சேனலோட அஃபிஷியல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆரி ஒர்க் பார்ட்னரான நிஷா பிரைடல்ஸ் மேக்ஓவர் நாங்கள் பாஸ்ட் 3 இயர்ஸாக பிரைடல் அண்ட் ஆரி ஒர்க் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படியே மிஸ்டர் திரை ரசிகன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் 1980வது காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே சோலோ அப்படின்ற டவுனில் ஒரு வீட்டில் கல்யாண ஏற்பாடுலாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும். இந்த விசேஷத்துக்கு தேவையான காய்கறி, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். அதே நேரம் நிறைய சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ சொந்தக்காரங்களையும் வேலைக்காரங்களையும் ஒரே லேடி மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, இவங்க பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணமும் நடக்க போகுது. வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அங்கே சமையல் பண்ணுறவங்க கிட்ட போய், என்னம்மா சமையல் வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குல்ல, இன்னும் ஏதாவது காய்கறி வேணும்னா சொல்லுங்க, நான் எல்லாமே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல போய், என்னமா டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணு இங்கதாம உட்காருவாங்க, இந்த இடத்த மட்டும் எப்படியா சுத்தமா வச்சுக்கோங்கம்மா, இந்நேரம் என் பொண்ணு கூட ரெடி இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. இங்கதான் இந்த படத்தோட ஹீரோயின் ரீனாவை காட்டுறாங்க. இவளுக்கு தான் கல்யாணமும் நடக்க போகுது. இந்த ரீனாக்கும் அப்பா கிடையாது. அவ சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு. இவ அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தி பெரிய ஆளாக்கி இப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா பிரிஞ்சு போக மனசே இல்ல. அதை நினைச்சு ஃபீல் பண்றா. அதுக்கு அவங்க அம்மாவும், இனிமேல் அம்மா இருக்க மாட்டேமா, உன் வாழ்க்கை ஃபுல்லா உன் ஹஸ்பண்டோட தான் நீ இருக்க போற, என்னை பத்தி கவலைப்படாத, நீ உன்னோட வாழ்க்கையை வாழ கத்துக்கோ, சரியா, ஏற்கனவே நேரமாச்சு, நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போன உடனே இவளுக்கு போட்ட மேக்கப் எப்படி இருக்குன்னு அந்த பெரிய கண்ணாடியில பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணாடி ஃபுல்லா விரிசல் விழுந்ததும் அப்படி ஷாக் ஆயிடுறா. அடுத்த செகண்டே செவுத்துல இருக்க போட்டோ ஃப்ரேமும் கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சு போயிருது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் யாரோ ஒரு ஆளு இந்த ரூமுக்கு வெளியில நின்னு இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயினும் பாத்துறா. இவ பார்த்த உடனே அவனும் கிளம்பிடுறான். ஹலோ நில்லுங்க, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு பின்னாடியே போனா அந்த ஆளு நிக்கவே மாட்டான். இவளை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்க டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயின் பதட்டமா போறத பார்த்து ஒரு சிலர் கேக்குறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவ அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. தரையில கருப்பு சகதியோட கால் தடமும் இருக்கும். ஆனா இப்போ அந்த ஆளை காணோம். அந்த இடத்துல கெட்ட வாடையும் அடிக்குது. அதுவும் அந்த பேஸ்கெட்ல ரோஸ் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அது இப்ப பார்க்க வித்தியாசமா கருப்பு தண்ணியா இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு எலி செத்து போய் அழுகுன நிலைமையில கிடக்குது. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்கன்னு கூப்பிடுறா. எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஃப்ரெஷ்ஷா தானே இருந்துச்சுன்னு அந்த அம்மாவும் கேக்குறாங்க. அதாம ஒன்னும் புரியல, ஆனா இது கருப்பு தண்ணி இல்ல, இது இந்த எலியோட ரத்தம். ஆனா ஏன் கருப்பா இருக்குன்னு தான் தெரியல, நமக்கு பிடிக்காதவங்க தான் யாரோ பண்ணிருக்கணும், இது ஒரு அவசகனம் அப்படின்னு சொன்னதும் யாருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாருமே அதே ஷாக்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. என்னதான் தடங்கள் வந்தாலும் ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோயினும் தன்னோட ஜாப்ல ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஹீரோ கூடவே வந்துட்டா. ஏன்னா நம்ம ஹீரோ வேலை செய்யறது எங்கன்னா நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்க மாதிரி அவங்க ஊர்ல வனசோபா அப்படின்ற ஒரு குளிர் பிரதேசமும் இருக்கும். அங்க ஒரு டீ எஸ்டேட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இயற்கையான சூழல்ல தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய தொடங்க சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அவசகுணம் நடந்துச்சுல்ல, அது மட்டும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருக்கும். ஆனா ஹீரோக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சதால ஏதோ நடந்து போச்சுன்னா நம்மள பிடிக்காதவங்க யாராவது வேணும்னே பண்ணிருப்பாங்க, சோ அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, இனிமேல் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் யோசி அப்படின்னு இந்த மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்புறம் அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கனால அவன் கம்பெனில இருந்தே ஒரு வீட்டையும் கொடுத்துட்டாங்க. அது கூடவே 2 வேலைக்காரங்களையும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வேலைக்காரங்க 2 பேருமே புருஷ மண்டாட்டியே தான் இருப்பாங்க. அது இல்லாம
இல்லாம அவங்க வீடு கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால ஏதாவது ஆத்திர அவசரம்னா ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்காகவே ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களையும் கொடுத்திருப்பாங்க. அப்படி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது தரையில எதையோ பார்த்துட்டு அந்த வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு காட்டுறான். அந்த அம்மாவும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு கேட்டாலும் அவருக்கும் தெரியலதான் சொல்றாரு. அந்த இடத்துல அதே கருப்பு சகதியோட கால் தடம் இருக்கும். இது ஏதோ ஒரு விலங்கு வந்திருக்கும் போல. இத பார்த்தா பூனை வந்த மாதிரி தெரியுது. அதுதான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். மன்னிச்சிடுங்க சார், இதை நாங்க கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் கடைசியா ஹீரோயின் பாக்குறா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. என்ன இது, இதே மாதிரி தானே நம்ம வீட்லயும் பார்த்தோம். இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லையேன்னு கொஞ்சம் யோசிக்கிறா. அப்படியே சீன் கட் ஆகி நைட் ஆயிடுது. 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குளிர் பிரதேசத்திலயும் பயங்கர வேக்காடா இருக்கும். இவங்களால தாங்கவே முடியாது. அதனால ஹீரோ என்ன பண்றானா, அடுத்த நாளே ஆபீஸ்ல சொல்லி ஒரு டேபிள் ஃபேனை அரேஞ்ச் பண்ணிடுறான். அப்படி கொண்டு வந்த ஃபேனை ஹீரோயின் கழட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரமாவும் என்னம்மா புது ஃபேனான்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து நைட்லாம் சரியாவே தூங்க முடியல. இந்த வீடு ரொம்ப சூடா இருந்துச்சு, அதுக்காக தான் இப்படி ஒரு ஃபேன் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அந்த வேலைக்காரமாவும் என்னம்மா சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கே, இந்த மாதிரி குளிரா இருக்கிற இடத்துல வேர்க்குதுன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் விளையாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்னதும் இந்த விஷயமும் இவளுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இப்ப கூட ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தான் தோணுது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆயிருது. இவங்க 2 பேரும் இப்பதானே புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஏதோ பிரேயர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க போல. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. சாரிமா, இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அது போக எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உஸ்தாத் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்துட்டாரான்னு பாரு. சப்போஸ் அவர் வந்திருந்தா அவருக்கு இஞ்சி டீ போட்டு உட்கார சொல்லு, அவர் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயினும் அவர் வந்துட்டாரான்னு வெளியே போய் பாக்குறா. அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு போல. அங்கதான் வீட்டுக்கு வெளியே நின்று இருப்பாரு. அவரை வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு இஞ்சி டீ போட்டு வரட்டுமான்னு கேக்குறா. ஆனா அவர் ஒரு மாதிரி வெறப்பாதான் உட்கார்ந்து இருப்பாரு, எதுவுமே பேச மாட்டாரு. இவர் இப்படிதான் போல. சரி நம்மளே போய் டீ போட்டுட்டு வரலான்ட்டு டீ போட்டுட்டு இருக்கும்போது சும்மா எதர்ச்சியா அவரை திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் இவளையே வச்ச கண்ணு வாங்காம முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். இருந்தாலும் டீ கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா திடீர்னு ஆள் காணாம போயிட்டாரு. என்னது, இவ்வளவு நேரம் இங்க தானே உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு வெளியே போய் பாக்குறா. அவரு அங்கேயுமே இருக்க மாட்டாரு. அந்த வேலைக்காரர்கிட்டயும் போய் இங்க ஒரு பெரியவர் இருந்தாரு பாத்தீங்களான்னு கேக்குறா. எந்த பெரியவருமா, நான் யாரையும் பாக்கலையே. இல்லைங்க, ஒரு உஸ்தாத்து கூட கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நான் கூட உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுனே. இல்லையம்மா, அப்படி யாரையும் பார்த்த மாதிரி தெரியலையே. அது இல்லாம அந்த உஸ்தாத்து கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாரேம்மா, எப்பவுமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். கூடவே அவன் சொன்ன மாதிரியே உஸ்தாத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பான். இவருதாம்மா நான் சொன்ன உஸ்தாத்து, பாதி வழியில பார்த்தேன், அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினும் அவளை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறப்போ ஹீரோவை மட்டும் நிப்பாட்டி எங்க எங்க ஏற்கனவே ஒரு பெரியவர் இங்க நின்னுட்டு இருந்தாரு, கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவருதான் உஸ்தாத்துன்னு நினைச்சு கூட்டிட்டு போனேன், உள்ளதான் உட்கார வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவரை காணுங்க, எங்க போனாருன்னு தெரியல. ஆனா ஆள் பார்க்கவே வித்தியாசமா இருந்தாருங்க அப்படின்னு சொன்னதும் இங்க யாராவது பக்கத்துல இருக்கவங்களா இருப்பாங்கம்மா, அவங்கதான் யாராவது வந்திருப்பாங்க, நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. சரிவா, பிரேயருக்கு தான் டைம் ஆச்சுல்ல அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரேயரும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல அதே கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளு எல்லாத்துக்கும் நடுவுல உட்காந்துட்டு ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்பதான் ஹீரோயினுக்கு லைட்டா பயம் ஆரம்பிக்குது. அந்த தாத்தா அப்படியே எழுந்து கூட்டத்துக்கு நடுவுல வந்து நின்னு கரெக்டா இவளைய பார்த்து கையை நீட்டுறாரு. இவளும் பயத்துல டக்குன்னு திரும்பினதும் எல்லாரும் பிரேயர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த தாத்தாவை காணோம். அவன் எங்கதான் போயிட்டான்னு எழுந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில அதே இடத்துலதான் நின்னுட்டு இருப்பாரு. அங்க பாருங்க, நான் முன்னே சொன்னேன்ல, நான் அந்த ஆளதான் சொன்னேன், அவன் அங்கதான் நிக்கிறான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் வேகமா ஓடி போய் பாக்குறான். ஆனா அப்படி யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. இங்க யாருமே இல்லையாமான்னு சொன்னா இல்லைங்க, அவர் அங்கதான் இருந்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இப்படி என்னதான் சொன்னாலும் இவளை தவிர யாருமே பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் இதே குழப்பத்தோட இருக்கும்போது அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோ வழக்கம் போல கேஷுவலா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினால அப்படி கேஷுவலா இருக்க முடியல. நேத்து நடந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஏங்க, நிஜமாவே அந்த பெரியவரை பார்த்தேங்க, நானே தாங்க அது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், ஆனா யாருமே அவரை பார்க்கலன்னு சொல்றீங்க, அதாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் நீ பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கலமா, நீ எதை பத்தி யோசிக்காத, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கோ, இது சேஃபான ஏரியா தான், இங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்படியே அன்னைக்கு பகலும் முடிஞ்சிருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு தூங்கவே முடியல. நேத்து மாதிரியே இன்னைக்கு ரூம்ல ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். ஹீரோயினுக்கு தூக்கமே கலைஞ்சு போயிருது. சரி போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு பாத்ரூமை நோக்கி போனா அதே தாத்தா வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஒரு மாதிரி ஓரமா நின்னு இவளே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அவர் உடம்புல சட்டை போடாம இருப்பாரு. அவ குளிச்சுட்டு இருக்கிறதையும் பாத்ரூம் கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கவனிக்காத ஹீரோயின் அவளும் எப்பவும் போல குளிச்சுட்டு கபோர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலான்னு போனா அங்கேயும் பக்கத்துல நின்னுட்டு பாத்துட்டு
பார்த்துட்டு இருக்காரு. இப்பவுமே அவ கவனிக்கல. அது போதாதுன்னு அவ கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு தலையை துவட்டிட்டு இருக்கும்போது அங்கேயும் அவளுக்கு பின்னாடி இருந்துட்டு இவளை நோக்கி கை காட்டுறப்பதான் கவனிக்கிறா. திடீர்னு அவர் பார்த்ததும் அப்படியே பக்குன்னு ஆயிருது. கை கால்லாம் வெடவெடன்னு நடுக்க ஆரம்பிச்சிருது. இவ பார்த்த அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிடுறாரு. உடனே வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அதே பயத்தோட அப்படியே நடுங்கிட்டு ஹீரோ பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவ முகத்துல ஏதோ வளவளன்னு தண்ணி மாதிரி விழுகுது. அதுவும் அந்த சீலிங் மேல இருந்து விழுகுது. என்னடா அது வளவளன்னு இருக்குன்னு திரும்பி பார்த்தா அதே தாத்தா தான் வாயில எச்சி ஒழுதுகிட்டு செவுத்துல பள்ளி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே தலையை திருப்பி பார்த்து டக்குனு இவன் மேல ஜம்ப் பண்ணி உட்காந்தி நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினாலேயே அசையவே முடியல. ஐயோ என்னை விட்டுடுன்னு கத்தி கதறா. டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா இருக்கும். இவ அலறடிச்சு கத்துனதுல ஹீரோவும் முழிச்சிடறான். ஏங்க அந்த தாத்தா தாங்க என்ன பயமுறுத்துறாரு. என்னம்மா சொல்ற? எந்த தாத்தாமா? அதாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாருல்ல அந்த தாத்தா தாங்க என்ன பயமுறுத்துறாரு அப்படின்னு சொன்னதும் என்னம்மா சொல்ற? ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. அதெல்லாம் நினைச்சு பயப்படக்கூடாது. தூங்கி எந்திரிச்சாவே எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சமாதானம் பண்ணி அவளை தூங்க வச்சிடறான். இப்படியே ஒரு சில வாரங்களும் கடந்து போகுது. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணா எல்லாம் நல்ல விஷயம் தான், பயப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் 17 வாரம் கர்ப்பமா இருக்காங்கன்னு ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. இவ்வளவு நாள் ஏதோ நார்மலா போயிட்டு இருந்த வாழ்க்கை, சோ நமக்கான குழந்தை ஒண்ணு வரப்போகுது. இனிமேல் அதை எப்படி பாத்துக்கணும், அதை எப்படி கொஞ்சணும், விளையாடணும், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஹீரோ ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டு வந்திருப்பான் போல. திரும்பவும் ஆபீஸ்க்கே போயிடுறான். இப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோக்கும் ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கும் போல. அதனால இன்னைக்கு நைட்டும் லேட்டா தான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அதை கேட்டுட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பினா அதே கருப்பு காலடி தடம் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த வேலைக்காரங்க கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை இன்னைக்கும் அதே பூனை தான் வந்திருக்குமோ, ஆனா இந்த காலடி தடத்தை பார்த்தா பூனை மாதிரி தெரியலையே, யாரோ மனுஷங்க நடந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன தோணும், அந்த தாத்தாவோட ஞாபகம் தானே வரும். இருந்தாலும் அந்த பயத்தால வெளிக்காமிச்சிக்காம சரி ஓகே இதை சுத்தமா கிளீன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தூங்க போயிடுறா. அதே சமயம் அவ பெட்ல படுத்த உடனே அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுறாங்க. அதுவும் அந்த ஹேண்டில புடிச்சு படபடன்னு அடிக்கிறாங்க. இவளுக்கும் நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்னு அடிக்குது. உடனே கதவை திறந்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. சரி யாரும் இல்லன்ட்டு கதவை மூடிட்டு உள்ள வந்தா திரும்பவும் யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. இந்த தடவை திறக்கலாமா வேணாமான்னு பயமா இருக்கும். அப்படியே கதவையே பாத்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு கரண்ட்டும் போயிருது. அவளுக்கு பின்னாடி அந்த வயசான ஆள் நிக்கிறாரு. அந்த தாத்தா இந்த தடவை பார்க்கவே கொடூரமா ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பாரு. சோ ஹீரோயினுக்கு அந்த தாத்தா தான் பின்னாடி வந்துட்டாருன்னு ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி பாக்குறா. அந்த கொடூரமான உருவத்தை பார்த்ததும் அலறி அடிச்சுட்டு ஓடுறா. ஆனா அந்த தாத்தா பேய் இவளை சும்மா விடல. அவ பின்னாடியே வந்து அவளை இறுக்கி பிடிச்சிட்டு வயிற்றிலே கீறி விட்டுருது. இதனால என்ன ஆகுதுன்னா அவ வயிற்றுல இருந்த சிசுவும் வெளியில வந்து விழுந்துருச்சு. அந்த தாத்தா அப்படியே ஸ்லோவா பக்கத்துல வந்து அங்க கீழே விழுந்து கிடந்த சிசுவை அப்படியே கையில எடுத்து அவர் வாய்க்குள்ள போட்டு அப்படியே சாப்பிட்டுறாரு. இத கண் எதிரிலே பார்த்தவ பயங்கரமா அலறி கத்துறா. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் கனவு கண்டிருப்பா போல. ஹீரோவும் பக்கத்துலதான் இருப்பான். ஏங்க எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அப்படியே பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்த்தா உடம்புல இருந்து ரத்தமா போயிட்டு இருக்கும். உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. ஸோ ஆல்ரெடி 2 பேருமே அந்த குழந்தைக்காக ஆசையா இருந்திருப்பாங்கல்ல, இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆறுதலா பேசுறான். இங்க பாருமா, நம்ம இப்பவே மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, நம்மளால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லைங்க, இது தானா நடக்கல, அந்த பெரியவர் தான் இதுக்கு காரணம், நம்ம குழந்தைய சாப்பிட்டதே அந்த ஆளு தான். ஆனா இந்த தடவை பாக்குறதுக்கு எவ்வளவு கொடூரமா இருந்தது தெரியுமா, என் வயித்துல கூட கீறி விட்டாரு பாருங்கன்னு காட்டுறா. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இங்க பாருமா, நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு புரியுது, இது எல்லாமே உன்னோட கற்பனை தான், உனக்கு தெரியாம வயித்துல நீயே கீறி விட்டுருப்ப, சோ இனிமேல் இதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயினும் இப்போ குணமாயிட்டா. ஹீரோ கூடவே இருந்து இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு நிறைய லீவ் போட்டான் போல. எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும். சோ நான் வேலைக்கு போய் ஆகணும்ட்டு கிளம்பிடுறான். அவன் ஆபீஸ்க்கு போன உடனே ஹீரோயின் அந்த வேலைக்கார கூப்பிட்டு உங்களுக்கு யாரையாவது மந்திரவாதி தெரியுமா? ஆமாமா ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரியும்னு சொல்றாரு. சரி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா? ஆனா என் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றா. அவரும் ஒரு மாதிரி தயக்கத்தோட உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வர வச்சிடறா. அந்த மந்திரவாதியும் வீட்டுக்குள்ள காலை வச்ச உடனே ஏதோ ஒண்ணு ரொம்ப நெகட்டிவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஹீரோயின் நெத்தியில கை வச்சு ஏதோ ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணதும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதாவது உங்க வீட்டுல யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் இதை பண்ணிருக்கணும், உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கான்னு கேட்டா அப்படி யாரும் இல்லைன்னு தான் சொல்றா. அதுக்கு அந்த மந்திரவாதியும் இந்த பிளாக் மேஜிக் பண்ணது யாருன்னு தெரியணும், அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் என்னால உதவி பண்ண முடியும், இல்லைன்னா இதோட பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமா
இல்லாம தான் இருக்கும். சோ அத யார் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா என்னால இன்னொரு உதவி பண்ண முடியும். இதுகிட்ட இருந்து உங்கள பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்ச தண்ணிங்கெல்லாம் ஒரு குட்டி பாட்டில்ல நிரப்பி இத உங்க வீட்ட சுத்தி வைங்க. அது மட்டும் இல்லாம தினமும் தவறாம கடவுள பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னதும், அவர் அப்படி சொன்னதுல இருந்து அந்த பாட்டில் எல்லாம் வீட்ட சுத்தி வச்சுட்டு ஹீரோயினும் அன்னையில இருந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே ஒரு சில நாட்களும் கடந்து போகுது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கு அந்த வயசான பேயோட தொல்லையும் இல்லாம தான் இருக்கும். கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோ வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரர் என்ன பண்றாருன்னா பூத்தொட்டி எல்லாம் கிளீன் பண்ணலான்னு ஒரு பூத்தொட்டி மட்டும் எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த பூத்தொட்டிக்கு பின்னாடி வச்சிருந்த பாட்டில பாத்துறான். ஆமா இது என்னது, யாரு இங்க வச்சதுன்னு அவரை பார்த்து கேக்குறான். அந்த வேலைக்காரரும் ஒரு மாதிரி பயந்துட்டு எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது பார்க்க வித்தியாசமா இருக்கனால ஹீரோக்கு டவுட் வந்துருது. அந்த வீட்ல இருக்க எல்லா பாட்டிலையும் கண்டுபிடிச்சு எடுத்துறான். சோ இந்த உண்மையை மறைச்சதால அவங்க எல்லாரையுமே கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் வேற வசமா மாட்டிக்கிட்டால, என்ன மன்னிச்சிடுங்க, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், எல்லாம் நம்ம நல்லதுக்கு தாங்க பண்றேன், நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, நமக்கு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து நம்மளை பாதுகாக்க தான் இப்படிலாம் பண்ணேன், இதை வச்ச பிறகுதான் அந்த தாத்தாவோட தொல்லை இல்லாம இருக்குது. அப்படி அவ சொன்னதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் இன்னும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இனிமேல் எனக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டு போயிடுறான். இதனால ஹீரோயினுக்கு இன்னும் பயமாயிருது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தான் காட்டுறாங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் காத்து பலமா வீசி ஜன்னல்லாம் ஓப்பன் ஆகி படபடன்னு அடிச்சுக்குது. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த கருப்பு காலடி தளம் இன்னைக்கும் வந்துருச்சு. ஆனா ஹீரோ அதை கவனிக்காம தூங்குறதுக்காக போயிடுறான். இப்படியே நடு ராத்திரி ஆயிருது. ஹீரோயினுக்கு வேற தண்ணி தாக எடுத்துருச்சு. ஹாலுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வயசான பை அங்கதான் நின்னுட்டு இருக்கும். அதை ஹீரோயினும் கண்ணாடி வெளியே பாத்துறா. ஐயோ அது இன்னைக்கு வந்துருச்சா அப்படின்னு பதறி அடிச்சு ஹீரோவை கூப்பிடலான்னு ஓடுறப்போ அந்த கருப்பு காலடி தடம் இருக்குல்ல, அது மேலே காலை வச்சு வலிக்கி விழுந்துடுறா. இப்போ ஆப்போசிட்ல அந்த தாத்தா பேய காணோம். ஆனா அவ தலைக்கு பின்னாடியே அந்த பேய் தலைகளா நின்னுட்டு இருக்கும். அவன் நகர்றதுக்குள்ள அவ மேல ஏறி உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லுது. அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே கத்தி கதறிட்டு இருக்க. அந்த வேலைக்காரங்களும் இங்கதான் ஸ்டே பண்ணிருப்பாங்க போல. சோ அவங்களும் எழுந்துடுறாங்க. ஹீரோவும் இவ சத்தத்தை கேட்டு வந்துடுறான். அப்படி வரும்போது அந்த பேய் காணாம போயிருது. ஹீரோயின் அழுதுகிட்டே, பாருங்க இந்த கிழவனை தான் நான் சொன்னேன், என்னை நம்பவே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பாருங்க அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இப்போதான் ஹீரோவோட கண்ணுக்கும் தெரியுது. நேருக்கு நேர் அவரை பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்படி ஹீரோ வந்ததும் அந்த பேயும் ஜன்னல் வழியா குதிச்சு அப்படியே வெளியே போயிருது. ஹீரோவும் பின்னாடியே போய் பாக்குறப்பதான் அந்த பேய் எங்கேயும் போல, அது வீட்டுக்கு மேலேயே உட்காந்துட்டு இவனையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேயை பார்த்து இவன் மிரட்டுறான். ஆனா ஹீரோவால முழுசா அது பேய் நம்ப முடியல. அதை பார்த்து யாரு நீ கீழே இறங்கிவான்னு கூப்பிடுறான். ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே காத்துல மறைஞ்சு போயிருது. உடனே அந்த வேலைக்கார கூப்பிட்டு சீக்கிரம் ஒரு லேடர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி மேலே ஏறி லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த பேய் ஆல்ரெடி மறைஞ்சு போயிருச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு மேலேயே இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ண பொருளே அந்த வீட்டோட கூரையில தான் இருக்கும். ஹீரோவே அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறான். அடுத்த நாளே அந்த மந்திரவாதி கூப்பிட்டுறாங்க. அவரும் இந்த பிளாக் மேஜிக்கை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த பானைக்குள்ள சுடுகாட்டு சாம்பலை நிரப்பி அதுல ஒரு செத்த எலியோட கருப்பு ரத்தத்தை கலந்து ஒரு பயங்கரமான செய்வனை பண்ணி வச்சிருப்பாங்க. இது சாதாரண செய்வன் அல்ல, இது ஒரு சாபம். யாரோ வேணும்னே தான் உங்களை பழிவாங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தைய பிறக்காம இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் இது எப்படி சரி பண்றது, உங்களால பண்ண முடியுமான்னு கேக்குறான். இல்ல என்னால முடியாது, இது யாரு வச்சாங்களோ அவங்களே வந்து சரி பண்ணா மட்டும்தான் சரியாகும். ஏன்னா இந்த செய்வனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவங்க கிட்டயும் இதே மாதிரி மண்சட்டி ஒண்ணு இருக்கும். அதை அவங்க வீட்டு பக்கத்திலே தான் புதைச்சி வச்சிருப்பாங்க. அது மட்டும் யாருன்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கும் ஒருத்தங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அப்படியே வெளியே போய் கண் கலங்கி நிக்கும் போது ஹீரோவும் என்னாச்சுமா யாருன்னு தெரியுமான்னு கேக்குறான். அப்போதான் இவனுக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை லவ் பண்ணேன், அவரு என்ன லவ் பண்ணாரு, நாங்க டேட்டிங்லாம் போயிருக்கோம். ஆனா ஒரு கட்டத்துல அவன் கேரக்டர் பிடிக்காம நான் விலகி வந்துட்டேன். அப்பவும் என்னை விடாம டார்ச்சர் பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். என்னை மன்னிச்சிருங்க, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா அவனை பத்தி நான் நினைப்பே வரக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லாம மறைச்சிட்டேன். எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்குதுங்க. என் மேல இருக்க கோபத்துல இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. ஹீரோவுமே அதை கேட்டு கோவப்படல. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் துணையா தான் இருப்பேன்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே போன் பண்ணி கேளுன்னு சொன்னதும் ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி விசாரிக்கல அவனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்குது. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ரிலீஸ் ஆகி வந்திருப்பான் போல. ஆனா அதுக்கப்புறம் அவன் ஆளு அட்ரஸ் எங்க போனானே தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோ
ஹீரோட்ட சொன்னதும், சரி இத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அதான் அவன் ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அவன எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, அப்படியே இந்த சீன கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் 2வது முறையா கர்ப்பமா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் 7 மாசம் இருக்கும். இவ்வளவு நாள் அந்த மந்திரவாதி கொடுத்த பாட்டில தான் இவங்கள பாதுகாப்பா வச்சிருந்திருக்கோம். இப்படி இருக்கையில ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்டு வச்சிருப்பாள்ல. அதுல ஒருத்தங்க இன்னொரு தகவலை சொல்றாங்க. அவன் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனோட அக்கா வீட்டுல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சோ இதை கேள்விப்பட்ட ஹீரோவும் உடனே அந்த மந்திரவாதிய கையோட கூட்டிக்கிட்டு அவன் அட்ரஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே அந்த இன்னொரு மண்சட்டி இருக்கும். அதை எப்படியாவது எடுத்துட்டா அந்த சாபத்தை நீக்கிடலாம்ல. சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்னு பரபரப்பா போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அலைஞ்சு திரிஞ்சு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். அந்த வீட்டுக்கு வந்ததும் அங்க இறங்கின உடனே அந்த மந்திரவாதி சொல்றாரு, இந்த இடத்துல அந்த பொருள் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல வாங்க விசாரிச்சு பார்க்கலான்னு வீட்டுக்கு போனா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அக்கா மட்டும் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி உங்க தம்பியோட ஃப்ரெண்டு தான் நானு, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்க வீட்டுல தான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும், என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு தூக்கி போட்டுருது. அப்போ அந்த மந்திரவாதிக்கு ஃபீல் ஆனது இதுதான் போல. அப்புறம் தான் ஹீரோட்ட சொல்றாரு, இந்த பிளாக் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அது யாரு பண்ணாங்களோ அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் மட்டும்தான் அது வேலை செய்யும், அவங்க செத்துட்டாங்கன்னா அது வேலையே செய்யாது. ஆனா ஹீரோயினுக்கு தான் அந்த மாதிரி நீங்கவே இல்லை இல்லையா. அது இப்போ ஹீரோக்கு புரிய வருது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொன்னதும் ஹீரோயினும் சொல்றா, ஐயோ இப்ப என்னங்க பண்றது, அப்படின்னா வேற யார் நமக்கு பண்ணிருப்பா அப்படின்னு அவ்வளவு ஒரு பக்கம் பயப்படுறா. இவ இப்படி பயப்படுறத பார்த்து அவ அம்மாவும் பிரெக்னண்டா இருக்கும் போது இந்த மாதிரி பதட்டப்படக்கூடாது, கொஞ்சம் உட்காரு உனக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே நேரம் ஹீரோயின் ஜன்னலை க்ளோஸ் பண்றப்போதான் அதே காலடி தடத்தை பாக்குறா. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த தாத்தா பேய் தான் வரப்போகுது இல்லையா. அந்த பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மந்திர பாட்டிலும் வெடிக்குது. உடனே அம்மா கிட்ட போலான்னு ஓடுறப்போ அந்த அம்மா ரூம்ல இருந்த பாட்டிலும் வெடிச்சு கதவை ஆட்டோமேட்டிக்கா மூடிக்குது. அந்த வேலைக்காரங்களும் வெளியில தான் இருந்திருப்பாங்க போல, அவங்களையும் உள்ள விடாம லாக் பண்ணி விட்டுருது. இப்போ ஹீரோயின் தப்பிக்க வழியே இல்லை. அப்படியே ரூம் ஃபுல்லா டார்க்காக, அது போக இவளுக்கு வயிறு வலிக்கவும் செய்யுது. என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா பேய் தான் இவ பின்னாடியே சைலண்டா வந்து நின்னுட்டு அவளை அப்படியே பிடிச்சுக்கிட்டு, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தான், உன் வயித்துல வளர்ற குழந்தையும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆக்ரோஷமா பேச, வெளியில இருக்க வேலைக்காரங்களும் ரூம்ல இருக்க அம்மாவும் எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வரவே முடியல. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மந்திரவாதி வந்துடுறாங்க. அவர் ஒரு மந்திரத்தை போட்ட உடனே அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருது. அப்படி உள்ள வந்து அந்த பேயை விளக்குறதுக்குள்ள அது என்ன பண்ணிருதுன்னா இந்த தடவையும் ஹீரோயின் வயித்துல கிழிச்சு விட்டுருது. இதனால ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி பெயினும் ஸ்டார்ட் ஆகி அங்கேயே குழந்தை பிறக்கவும் போகுது. அந்த தாத்தா பேயும் இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படியே துடியா துடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா எப்படியோ அந்த மந்திரவாதி அவரோட பவரை யூஸ் பண்ணி, நீ உன்னோட இடத்துக்கு போயிரு, இது உன்னோட இடம் கிடையாது, இந்த குழந்தை உனக்கு சொந்தம் கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு வீட்லயே குழந்தை பிறந்துருச்சு. அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா இன்குபேட்டர்ல தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் குழந்தை சேஃபா பிறந்துருச்சுல, இப்போ அந்த சாபமும் போயிருக்கும்ல, அந்த தாத்தா பேயும் வராது இல்லைன்னு ஹீரோ அந்த மந்திரவாதி கிட்ட கேட்கறான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க, இந்த கணக்கு இன்னும் முடியாத மாதிரி தான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 நாள்ல அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் பிரெக்னென்ட் ஆகி 7வது வாரத்துல வந்துச்சு, இப்போ திரும்பவும் 7 மாசம் கழிச்சு வந்திருக்குன்னா அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ கனெக்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு உங்க குழந்தைக்கு 7 வயசு ஆகும்போது அது திரும்பவும் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறதுக்காக வரும். ஆனா அதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இந்த குழந்தை குறப்பிரசவத்துல பிறந்திருக்கு இல்லையா, அதனால இது நார்மல் குழந்தையே இருக்காது. ஸோ 7 வயசுக்குள்ள அந்த பிளாக் மேஜிக்கை கண்டுபிடிச்சு அதை அழிச்சே ஆகணும், அப்பதான் உங்க பொண்ணை நார்மல் குழந்தைய மாற முடியும்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்ட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. கட் பண்ண அடுத்த சீன்ல 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ இவங்க பொண்ணு பெருசா இருப்பா இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு தான் அவளுக்கு 7வது பிறந்த நாள் வரப்போகுது. ஹீரோயினுக்கும் திரும்பவும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கையில திடீர்னு அவங்க பொண்ணை காணோன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பாக்குறா. அவ அங்கெல்லாம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவளை கண்டே பிடிக்கவே முடியல. எப்படியோ கடைசியில ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறா. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பானா, கையில ஒரு கத்தி வச்சுட்டு மண்ணுல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவ அம்மாவை பார்த்ததும் அப்படியே எழுந்து நிக்கிறா. ஆனா எதுவுமே பேச மாட்டா. ஏன்னா இந்த பொண்ணு தான் குறப்பிரசவத்துல பிறந்திருப்பா இல்லையா, அதனால
மேல ஒரு மாதிரி மனநலம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. இங்க என்னம்மா பண்ற, கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்க, அதை என்கிட்ட கொடுத்துருமான்னு கேக்குறப்போ ஹீரோயின் கையை கிழிச்சு விட்டு வேகமா ஓடி போயிடுறா. அப்படி ஹீரோயினும் பின்னாடியே துரத்திட்டு போய் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் வீட்டுல தானே இருப்பாங்க. அவங்க கையவும் கிழிச்சு விட்டு அப்படியே ரூம்குள்ள ஓடி போய் அமைதியா உட்காந்துட்டு எதையும் சாப்பிட்டு இருக்கா. அதுவும் பச்சை கறி அந்த வீட்டுல வச்சிருப்பாங்க போல, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே பச்சையா சாப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பயமா இருக்குது, நம்ம குழந்தை வேற இப்படி பண்ணிட்டு இருக்குதே, நாளைக்கு வேற பிறந்த நாளும் வரப்போகுது அப்படின்னு ஹீரோ வந்த பிறகும் ரொம்ப புலம்பி அழுந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பிளாக் மேஜிக் பண்ணது யாரா இருக்குன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியல. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது இல்ல, கண்டிப்பா அந்த பேய் வரதான் போகுது, நம்ம பொண்ணை எடுத்துட்டு தான் போக போகுது அப்படின்னு இன்னமும் திரும்ப திரும்ப சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கும் அதே மாதிரி தானே வேதனையா இருக்கும். சோ ஹீரோயினை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம மந்திரவாதி கிட்டே சொல்லி இன்னொரு பவர்ஃபுல்லான மந்திரவாதியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சோ அவரை தான் நாளைக்கு கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த நாளே ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த மந்திரவாதி இன்னொரு பெரிய மந்திரவாதியும் அவரோட பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ இவருதான் பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா. அந்த பேய் உள்ள வராத மாதிரி பல விதமான முறைகள்ல வித்தியாசமான மந்திர வார்த்தைகள் எல்லாம் போட்டு வீடு ஃபுல்லா ஓதி விடுறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா இருக்க போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே தான் அவரும் ப்ரிப்பேரா வந்து இந்த எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆயிருது, அந்த பேய் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஹால்ல உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கு நைட்டு பெரிய அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த பேய் உள்ள வராம இருக்க வீட்டுக்கு வெளியே ஒரு சில பொருள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலண்டு விழுகுது. பார்டர்ல வச்சிருந்த பொருள் கூட கலைஞ்சு போயிருது. திடீர்னு லைட்டும் ஆஃப் ஆக சோ யாருக்குமே கண்ணு தெரியல. உடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்று ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே கடைசியில அந்த தாத்தா பேய் உள்ள வந்துருது. அதுவும் ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணுதுன்னா அந்த பெரிய மந்திரவாதியோட பையனை தான் தூக்கி வீசுது. அதே மாதிரி மத்தவங்களையும் பயங்கரமா காயப்படுத்திருச்சு. கடைசியில நம்ம மந்திரவாதி தான் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று அந்த பேயை எதிர்த்து மந்திரம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரையுமே என்ன பண்ணுதுன்னா அப்படியே தோல் மேல ஏறி உட்காந்து அப்படியே வாய்க்குள்ள கையை விட்டு குடலை உருவி வெளியே போடும் பாருங்க. பா, இந்த சீனு பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல மத்த எல்லாருமே ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பேய் விடாம கதவையும் திறந்து உள்ளேயும் வந்துருச்சு. அந்த சின்ன குழந்தையும் தூக்கிட்டு போக பாக்குது. அதுக்குள்ள அந்த பெரிய மந்திரவாதி எழுந்துடுறாரு. அவருக்கு நிறைய மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் போல. பயங்கரமா ப்ரே பண்ணி நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பேயை விரட்டி அடிச்சிடறாரு. எப்படியோ அந்த பேய் இப்போதைக்கு போயிருச்சு. ஆனா இன்னுமே குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயத்துலதான் இருக்காங்க. அந்த மந்திரவாதியும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பேய் ஒன்னும் கம்ப்ளீட்டா போகல, ஆனா இப்போதைக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட உடனே வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருது. நம்ம ஹீரோ கிட்டயும் விசாரிக்கிறாங்க. சோ எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி என்ன கேக்குறாருன்னா, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க, நீங்க இன்னும் முழுசா உண்மை சொல்லவே இல்ல, அதை சொன்னா மட்டும்தான் என்னால உங்களை காப்பாற்ற முடியும், அந்த பிளாக் மேஜிக்கையும் ஒழிக்க முடியும், அதனால மறைக்காம உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டதும் அதுக்கு ஹீரோயினும் என்ன பேசுறீங்க, நான் தான் எல்லா உண்மையும் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அது உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல. ஆனா இப்போதான் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு உண்மை வெளியில வருது. அதாவது என்னோட ஒய்ஃப் சைட்ல இருந்து யாரும் பிளாக் மேஜிக் பண்ணல, என்னோட சைட்ல இருந்து தான் ஒரு பொண்ணு இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சாங்க, பட் அவனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட சைட்ல இருந்து யோசிக்கிறப்போ இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஒரு சந்தேகம் வருது. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்தையே இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ கதை அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. சோ இவங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல தான் இருந்திருப்பான். அப்பப்போ ரகசியமா பேசிக்கிற மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல திடீர்னு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருப்பான். அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிருது. இங்க பாரு, நான் உன் கூட ஜஸ்ட் பழகினேன் அவ்வளவுதான், ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல இதுவே அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருது. கடைசியில அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்லிடுறானா, என்னை ஏமாத்திட்டு நீ மட்டும் நல்லா வாழ்ந்துருவியா, என்னோட பாவம் உன்னை சும்மா விடாது, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ நிறைய அனுபவிக்க போற அப்படின்னு சாப விட்டு போயிருப்பா. சோ இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நாள் அவ்வளவுதான் தேடிட்டு இருந்தோம், ஆனா எங்கேயும் தேடி கிடைக்கல, இந்த விஷயம் மந்திரவாதிக்கு கூட தெரியும், நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சுதான் நான் சொல்லாமே விட்டேன்னு சொன்னதும் இதை கேட்ட ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இத்தனை வருஷமா இந்த உண்மையை மறைச்சிட்டீங்கன்னு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போய் பயங்கரமா அழுகுறா. ஹீரோவுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னை மன்னிச்சிடு, எல்லாம் என்னோட தப்பு தான், ஆனா உன்னையும் நம்ம பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா நம்ம பொண்ணை காப்பாத்த எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு வழியா சமாதானம் பண்ணிடுறான்.
அடுத்தது அந்த பெரிய மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையோட விரல்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்த எடுத்து ஒரு சின்ன பாட்டில்ல போட்டு அத வச்சு ஒரு வித்தியாசமான ரிச்சுவல பண்றாரு. இப்பதான் ஹீரோவோட எக்ஸ் லவர் தான் இத பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால அவளோட லொகேஷன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, இந்த ஊரோட மேப்பையும் வச்சு அந்த பாட்டிலையும் வச்சு ரிச்சுவல் பண்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த பாட்டில் அவ எங்க இருக்கா அப்படின்ற டைரக்ஷனையும் காமிச்சிருது. பாத்தீங்களா? அவ இந்த ஊரோட எல்லையில தான் இருக்கா. எனக்கு அந்த இடம் நல்லாவே தெரியும். சீக்கிரமா கிளம்புங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதியோட பையன் இருக்கான்ல, அவன இந்த ஃபேமிலிக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பெரிய மந்திரவாதி மட்டும் கிளம்புறாங்க. அப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவளோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கும். அந்த பாட்டில வச்சு அவளோட வீடு எதுன்னு அதையும் எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது கூடவே அந்த மண் சட்டி இருக்கும்ல, அதுவும் எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னு அதையும் அந்த பாட்டில் காட்டி கொடுத்துருது. உடனே அந்த மந்திரவாதியும் இந்த இடத்துல தான் இருக்கு. இங்க தோண்டி எடுத்துட்டு இருங்க. நானும் போய் மம்மட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஆள் தோண்டா லேட் ஆகும் அப்படின்ட்டு அவரு கார்ல போய் அந்த மம்மட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் லவர் பொண்ணு வந்துடுறா. அவருக்கு பின்னாடி வந்து அவர் தலையில பலமா அடிச்சதும் அவர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா இதெல்லாம் ஹீரோக்கு தெரியவே இல்ல. அவன் பாட்டுக்கு குழி நோண்டிட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கு பின்னாடியும் சைலண்டா வந்து அவனையும் அட்டாக் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண் முழிக்கிறப்போ அந்த மந்திரவாதி கூட ஆப்போசிட்ல பேச்சு மூச்சு இல்லாம இருப்பாரு. அப்போ அந்த லவ்வர் பொண்ணு வரா. என்னப்பா என் ஆர்வீர் காதலா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? ஆனா என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சனே, எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டியே. ஆனா பரவாயில்ல, உன்னோட மந்திரவாதி பவர்ஃபுல்லான ஆளுதான், ஒத்துக்கிறேன். ஆனாலும் என்ன பண்றது, இவரு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்காரு. உன்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லாம நீ ஏற்கனவே படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னையவே ஏமாத்திட்டு போனேல, அதுக்கு தான் நீ இத்தனை அனுபவிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் பாரு, உன்னோட ஒய்ஃபுக்கு அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சாவை கொடுக்க போறேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறா. ஆனா உங்களை காப்பாத்துறது இந்த மந்திரவாதி தானே, முதல்ல அவனை சாகடிக்கணும் அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு அவரை சாகடிக்கலான்னு போறப்போ கரெக்டா ஹீரோ எழுந்து வந்து அவளை சைட்ல தள்ளி விட்டுறான். ஒரு டேபிள் மேல விழுந்து அப்படியே மயங்கிடுறா. அடுத்தது ஹீரோ கையெல்லாம் அவுத்துட்டு அந்த மந்திரவாதி எழுப்பினா அவரு உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அந்த நிலைமையில கூட அந்த புதைக்கப்பட்ட பிளாக் மேஜிக்கை எடு, சீக்கிரமா அதை எடுத்துட்டு வா, அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போய் தோண்ட ஆரம்பிக்கிறான். அவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா அதே இடத்துல தான் அந்த மண்சட்டி இருக்குது. சோ அதை எடுத்துட்டு வந்து அந்த மந்திரவாதி கிட்ட காட்டினா பாவம் அதுக்குள்ள இறந்தே போயிட்டாரு. அந்த அளவுக்கு தலையில ரத்தம் போய் சீக்கிரமா இறந்துட்டாரு போல. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ச்சே, என்னது இப்படி ஆயிடுச்சு, இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே அவ வீட்டுல இருந்தே ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணா. அங்க அந்த மந்திரவாதியோட பையனும் அட்டன் பண்ணிடுறான். இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி மன்னிச்சிருப்பா, என்னால உன் அப்பாவை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் அந்த பையனும் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்புறம் ஹீரோ அந்த மண்சட்டி பத்தி சொல்ல, சரி எடுத்துட்டு வாங்க, என் அப்பா முடிக்காதத நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ஹீரோ என்ன பண்றானா வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த பையன் என்ன பண்றானா அதுக்குள்ள அந்த பேய் வந்துடக்கூடாதுன்னு அடுத்த ரிச்சுவலுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல போல. அந்த பேய் வீட்டுக்குள்ள வந்துருது. இந்த தடவையும் பாக்குறதுக்கு பயங்கர கொடூரமா இருக்குது. அந்த பையனே பார்த்துட்டு அப்படி மிரண்டு போயிடுறான். அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கனால அந்த பையன் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான். என்ன இருந்தாலும் இந்த பையனுக்கு அவன் அப்பா அளவுக்கு சமாளிக்க முடியல. அந்த பேய் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான். ஆனா கடைசியில அவன் கத்தியாலேயே அவனை குத்தி அப்படியே கீழே உட்கார வச்சு அந்த பேய் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவன் தலையை கட் பண்ணி எரிஞ்சிருது. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா அலறி கத்துறா. அந்த பேய் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, என்ன தப்பிச்சிடலான்னு பாக்குறியா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவனா அப்படின்னு அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போக பாக்குது. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேணாம், உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என் குழந்தைய மட்டும் விட்டுரு, வேணும்னா அதுக்கு பதிலா நீ என்ன வேணா கூட்டிட்டு போய்க்கோ, நீ என்ன எடுத்துக்கோ, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என் குழந்தைய விட்டுருன்னு கெஞ்சி கேக்குறா. அதுக்கு அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இப்போதான் நீ சரியா சொல்றேன்னு அந்த குழந்தைய விட்டுருது. சோ ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா இவ இப்போ சாக போறா இல்லையா, அதனால அவ பொண்ணுகிட்ட என்ன மன்னிச்சிடுமா, நானும் அப்பாவும் உன்னை சந்தோஷமா வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனா அது நடக்கல, உனக்காக இப்போ நான் போறேன், உனக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு கடைசியா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த தாத்தா கிட்ட போய் நிக்கிறா. அது அவளை அப்படியே புடிச்சிட்டு அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிருது. அவ்வளவுதான், ஹீரோயினோட கதை இதோட முடிஞ்சிருச்சு போல. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஹீரோவும் வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் எங்கேயுமே காணோம். ஏற்கனவே என்ன மைண்ட் செட்ல வந்திருப்பான்னு தெரியுமில்ல. அப்போ ஹீரோயினையும் காணோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும். அதே ஆவேசத்துல அந்த பொண்ணுகிட்டையும் கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு தான் ஏற்கனவே பேச முடியாதுல்ல. அப்புறம் ஹீரோவும் வீடு ஃபுல்லா தேடுறப்பதான் ஹீரோயினோட டெட் பாடி மட்டும் வீட்டுக்கு வெளியே கிடக்குது. அதை பார்த்து கதறி அழுகுறான். ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, அட பாவி, எல்லாமே உன்னாலதான், இப்போ என்னோட ஒரே பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. இல்ல, கண்டிப்பா இவ செத்து இருக்க மாட்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த பிளாக் மேஜிக் அழிச்சிட்டா இவ உயிரோட திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறேமா, நீங்க இவளை பாத்துக்கோங்க, என்னோட பொண்ணையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
வேக வேகமா இப்போ எங்க வரானா, திரும்பவும் அந்த எக்ஸல் ஒரு வீட்டுக்கே தான் வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அவ எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. என்னடா மறுபடியும் வந்திருக்க, இப்போ என்ன கொல்ல போறியா அப்படின்னதும், இல்ல நான் அதுக்கெல்லாம் வரல, என்னோட ஒய்ஃப் ரொம்ப ஆபத்துல இருக்கிறா, அவளை நீ மட்டும் தான் காப்பாத்த முடியும், ப்ளீஸ் அந்த சாபத்தை முறியடிச்சிருன்னு கேக்குறான். என்னது, நான் முறியடிக்கணுமா? அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க அனுபவிக்கணும்னு தான் இதெல்லாம் நான் பண்ணேன், நீ திரும்பவும் வந்து இங்க பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பெரிய அருவாள் எடுத்துட்டு அவனை கொடூரமா வெட்டுறதுக்காக வரா. ஹீரோவும் அவளை தடுத்து பாக்குறான். அவகிட்ட மன்னிப்பும் கேட்டு பாக்குறான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பண்ணது தப்பு தான், ஆனா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னதும், என்னது கஷ்டப்படக்கூடாதா? இதே மாதிரி தானே நானும் அன்னைக்கு கெஞ்சி கேட்டேன், நானும் உன்னை அவ்வளவு லவ் பண்ண இல்ல, உனக்கும் அது நல்லா தெரியும்ல அப்படின்னு கோவமா சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பாக்குறான். கடைசியில பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவனும் ஒரு அருவாள் எடுத்துட்டு, இங்க பாரு, என் நிலைமை புரிஞ்சுக்கோ, அதான் இத்தனை வருஷம் எங்களை கஷ்டப்படுத்திட்டில்ல, இப்போவாது சொல்லு அந்த பிளாக் மேஜிக் எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டா, அப்பவும் இவ விடாம துரத்திக்கிட்டே தான் இருப்பா. அப்படி நடக்கிற சண்டையில ஹீரோ கையில இருக்க கத்தி அவ கைய வெட்டி துண்டா போயிருது. அப்படி ஆன பிறகு அவ என்ன சொல்றானா, டேய் என் கையவே வெட்டிட்டு இல்ல, உன் பொண்டாட்டி நான் நினைச்சாலும் உயிரோட வரமாட்டா, உயிர் போனது தான், அதனால நீயும் அவளோட சேர்ந்து சாவு அப்படின்னு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி சொன்னதும் செமையா கோவம் வந்துருது. அவ பக்கத்துல வந்ததும் அவ தலைய வெட்டிடுறான். இவ தலை வெட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுல அந்த மண்சட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது அப்படியே எரிஞ்சு போய் இந்த சாபமும் நீங்கிருது. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் வரவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதை நினைச்சு பயங்கரமா அழுகுறான். நீ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை அவனே அறுத்துக்கிட்டு செத்து போயிடுறான். இன்னொரு சைடு அவங்க பொண்ணை காட்டுறாங்க. அந்த சாபம் தான் இப்ப நீங்கிருச்சு இல்லையா, அந்த சின்ன பொண்ணு மேல இருக்க காயமெல்லாம் தன்னால ஆறி போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிக்கிறா. அவ பாட்டியை பார்த்து, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. நான் தாமா உன்னோட பாட்டி, இதுதாம்மா நம்மளோட வீடு அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இப்போ எப்பவும் போல நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா என்ன, இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க கூடவே இன்னொரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டி தான் இந்த பொண்ணை வளர்த்தி பெரிய ஆளாக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான், ஆனா ஒரு சில ரத்த காட்சிகள் மட்டும் கொடூரமா இருக்கும். மற்றபடி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.